அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு 4 சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 5 ராகு, 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், 9 குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் லாபங்கள் மேம்படும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெருகும். சகோதர வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவி இடையே நெருக்கமும் புரிதலும் உண்டாகும். கலைத்துறைகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படலாம். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையாக செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி கிட்டத்தட்ட உங்களுடைய 6வது ராசியில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சாதகமாகும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். காரிய வெற்றி உண்டாகும். மன மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக தொழில் முயற்சிகள் திருப்பு முனையை தரும். வணிக விரிவாக்கம் கை கொடுக்கும். இந்த நேரத்தில் தொழிலில் அகலக்கால் வைக்கலாம். தாராளமாக தொழிலை அபிவிருத்தி செய்து மேலும் சில தொழில்களை செய்யலாம். லாபாதிபதி சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால், அதுவும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தடை இல்லாமல் கிடைக்கும். நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானத்தை பெருக்கும் வழிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டு. கடன் பிரச்சனை அனைத்தும் கட்டுக்குள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. 6 குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் பிறர் விஷயங்களை நீங்களாகவே அபிப்பிராயம் சொல்வதிலும் எச்சரிக்கை தேவை. உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் நல்ல விதமாக பேசினாலும் பொல்லாப்பு. அதனால் மன உளைச்சல் வரும். வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் ராகுவினால் சில நெருக்கடிகள் வந்து போகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். சில விஷயங்கள் உங்கள் சகிப்புத்தன்மையை சோதிக்கலாம். 27ஆம் தேதி மாலை 4:46 முதல் 29ஆம் தேதி மாலை 6:31 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். அதிக வேகம் கூடாது. ஆக தொழில் துறையில் முன்னேற்றம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை. உடலில் ஆரோக்கியம் உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.